ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு சேவல் வந்து முடியாத மாதிரி இருக்குது. அது சோம்பலாக அப்படியே நிற்கிது, இரை தின்னாமல் இருக்குது. இந்த மாதிரி நிற்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சேவலுக்கு வந்து காலையில் இரை தின்னுதா என்னென்னு வச்சு பார்க்கணும். அப்படி இரை தின்னலைன்னா ரொம்ப அது முடியாமல் இருக்குன்னு அர்த்தம். அந்த சேவலை வந்து திவட்டி பிடிச்சி அதுக்குரிய மருந்து கொடுத்தா தான் அது பிழைக்கும், இல்லைன்னா செத்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோட்ரு பாட்டிலில் 2 மில்லி இல்லை 3 மில்லி அளவுக்கு அந்த மூடியில் ஊற்றி வச்சுக்கிட்டோம். அந்த ஊற்றின மருந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்கணும். நாங்கள் வந்து கோட்ரு பாட்டில் மருந்து ஊற்றுவோம். நீங்கள் என்ன மருந்து ஊற்றுவேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த எடுத்த மருந்தை வந்து நம்ம கோழிக்கு கொடுக்குறக்காண்டி அளவு பண்ணி சரி பண்ணி வச்சுக்கிருக்கோம். அப்போ அந்த சரி பண்ண பின்னாடி கோழிக்கு எப்படி கொடுக்கணும்னா, கோழி வாயை வந்து 2 விரலை வச்சு பிடிச்சிக்கிறணும். இது ஊற்றும் போது லைட்டாக வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா அது உள்ளுக்கு போயிடும் மருந்து. அப்படி உள்ளுக்கு போகலைன்னா கொஞ்சம் நேரம் இருந்து மறுபடியும் ட்ரை பண்ணோம்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பொறுமையாக மருந்து ஊற்றணும். அப்படி ஊற்றலைன்னா நாசிக்கு ஏறிடுச்சுன்னா அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து ரொம்ப முடியாமல் போயிடும். 1 டே 2 டேஸில் அந்த மருந்து போட்டோம்னா சரியாயிடும். இந்த மாதிரி தொடர்ந்து வில்லேஜ் சம்மந்தமான வீடியோஸை பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விவசாயம் பற்றி எதனாலும் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.